ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் ரம்பை வந்து சின்ன பீஸ் ஒரு 12 பீஸ் இருக்குது. இப்போ இதில் போடுங்கோ. இதை வறுத்தெடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. ஸோ இதை வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வந்து இதை வறுப்போம். ஒரு 1.5 நிமிஷமாக வந்து லோக்கு மீடியத்துக்கு இடையில விட்டு வறுத்துருக்கிறேன். இது அளவாக வந்து வறுபட்டிருக்கு. இப்போ 1.5 நிமிஷத்துக்கு பிறகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கராம்பு இருக்குது. இந்த கராம்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் இருக்குது. இந்த ஏலக்காயும் இதில் போடுங்க. இதில் வந்து 6 கிராம் கருவாய் இருக்குது. 6 கிராம் சினமன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் பூ இருக்குது. ஜாதி பூ. ஸோ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை இந்த கருவேப்பிலோடு போட்டு வரங்கோ. போட்டு இதை வந்து லைட்லியாக வறுத்தெடுக்கணும். இந்த வாசத்தூள் வந்து நீங்கள் கடல் உணவுக்கு வந்து பாவிக்க வேண்டாம். ஸோ இது வந்து இந்த வாசத்தூள் பேசிக்லியாக போடுற வந்து இறைச்சி வகைகளுக்கு. கான்ஸ்டண்ட்டாக இதை வந்து கிளறணும். ஏலக்காய் கராம்பு கருவா எல்லாம் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் வந்து இதை நான் வறுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இது வந்து கடைசியாக தான் போடுறேன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் வந்து டக்கண்டு வந்து ரோஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த நான் பெருஞ்சீரகம் போட்ட பிறகு ஒரு 2.5 மினிட்ஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வறுத்தீங்கன்னு சொன்னால் காணும். ஸோ இது நல்லா வறுத்துட்டேன். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த சூடு அடுப்பில் வைக்க வேணாம். இதை புறம்பா இந்த சட்டியோடையே தூக்கி வையுங்கோ ஆறட்டுக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஆறிட்டுது. நான் இந்த காஃபி கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்சிடுங்கோ. இது அரைக்க தேவையில்லை. நல்லா பட்டை அரைச்சிங்கன்னு சொன்னால் இது அரைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். பட் உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் அரைச்சி போடுங்கோ. பட் நார்மலி நான் வந்து அரைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இந்த கிரைண்டரில் இப்போ இதை வந்து நல்லா போட்டு பட்டை அரைச்செடுப்பேன். இதை நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நான் இதை வந்து அரைக்க போடுறீல. இதை நான் அரைச்சிட்டு போடுறீல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது. இதுதான் இந்த இறைச்சிக்கு போடுற வாசத்தூள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கென நாள் ஆகிட்டு, ஐம் சாரி லேட் ஆகிட்டுது இதை அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வெரி சிம்பிளாக செய்கிறது. இதை வந்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு விடுங்க. அப்போ அந்த வாசம் வந்து இருக்கும். ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் இறைச்சி தூள், நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் இறைச்சிக்கு தூள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி, அந்த தூள் நீங்கள் பாய்ச்சிங்கன்னு சொன்னால் இந்த வாசத்தூள் நீங்கள் போட தேவையில்லை. ஆனால் அந்த தூள் இல்லாமல் நீங்கள் கடையில் வேறு தூள், இப்போ சீ ஃபுட் தூள் அப்படி வேணுங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் இறைச்சி கறி வச்சிங்கன்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு முதல் உங்களுக்கு தேவையான அளவு வாசத்தூள் போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு கறியை இறக்கி விடலாம். ஸோ இதுதான் இந்த இறைச்சிக்கு போடுற வாசத்தூள். இது செய்து முடிஞ்சுது.